கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வணக்கங்கள் புரிவதற்கும் நன்மைகளையும் பரக்கத்துக்களையும் அதிகமாக பெறக்கூடிய மிக முக்கியமான உகந்த மாதம் ஷாபானுடைய மாதம் என்பதாக சொல்லப்படுகிறது. இந்த ஷாபானுடைய மாதத்தினுடைய சிறப்புகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட நெடிய விஷயங்களை நமக்கு சொல்லி காட்டுவார்கள். அமல்கள் செய்வதற்கு மிக உகந்தமான மாதங்களிலே மிக முக்கியமான மாதம் ஷாபான் மாதம் என்பதாக சொன்னார்கள். நல்ல அமல்கள் மிக அதிகமாக செய்யக்கூடிய ஏராளமாக அமல்களை குவிக்க வேண்டிய அவசியத்திலே இருக்கக்கூடிய மாதம் ஷாபான் மாதம் என்று சொன்னார்கள். ரஜபுக்கு பின்னால், ரமலானுக்கு முன்னால், இந்த இரண்டுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய இந்த ஷாபானுடைய மாதத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய மாதம். இது மிகப்பெரிய அல்லாஹ்வினுடைய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய மாதம் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள். என் உம்மத்திலே சிலர்கள் ஷாபான் வந்துவிட்டால் மிகவும் பொடுபோக்காக இருக்கிறார்கள். அவர்கள் அமல் செய்வதின் பக்கம் முனைய வேண்டும், அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இந்த ஷாபானுடைய மாதத்திற்கு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். அல்லாஹுவின் நெருக்கத்தை பெறுவதற்கும், ரமலானில் அமல்களை பெறுவதற்கும், ரமலானிலே முழுக்க முழுக்க நோன்புகள் வைப்பதற்கும், அமல்கள் உபரியான அமல்கள் செய்வதற்கும் உகந்த மிகப்பெரிய மாதம் ஷாபானுடைய மாதம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபான் மாதத்திலே அதிகம் நோன்பு இருந்திருக்கிறார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற மாதங்களிலே அதிகம் நோன்பு இருக்க மாட்டார்கள். ஷாபான் மாதம் வந்துவிட்டால் அதிகம் நோன்பு வைப்பார்கள், சில நாட்கள் நோன்பு வைக்க மாட்டார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷாபான் மாதம் வந்துவிட்டால் நோன்பு வைப்பார்கள், நோன்பை விடவும் மாட்டார்கள்.